ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு ராணி விலாக்ஸுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு தையல் மிஷின் ஒன்று டேபிள் மேலே வச்சுருக்கேன். இந்த தையல் மிஷினை பற்றி தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தையல் மிஷினை டேபிள் டாப் மிஷின் சொல்லுவாங்க. ஏன்னா டேபிளுக்கு மேலே வச்சு தான் இதை நம்ம தைக்கணும். மேலும் இந்த கம்பெனி உஷா கம்பெனி. உஷாவில் தான் நான் வாங்கினேன். இந்த தையல் மிஷின் ரொம்ப உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. நல்ல சூப்பரான தையல் மிஷினு. இப்போது இந்த மிஷின் நான் வாங்கி ஒரு 2-3 வருஷங்கிட்ட இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நல்ல அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. மேலும் நம்ம இப்போ ஒரு ஊருக்கு தான் போகிறோம், நம்ம ஊருக்கு போகிறோம், அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இதை நம்ம கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அழகான மிஷின் இது. இதுலேயே பார்த்தீங்களா ஹேண்டில் இருக்குது பாருங்கள். இதை தூக்கி நம்ம கம்பு பையில் வச்சு கூட கொண்டு போய்க்கலாம். அப்படி ஒரு நல்ல மிஷின். எனக்கு இந்த மிஷின் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் 1/2 மணி நேரத்தில் சட்டை தைச்சிடலாம். மோட்ரு மிஷின் தான். இதை கால் மிதி, இதில் தான் மிதித்து நம்ம தைப்போம். மற்றும் ரொம்ப இதில் நம்ம தைக்க எல்லாமே சொருவி கிருவி சுவிட்சை ஆன் பண்ணோன்னே இதில் லைட் எரியும். அப்போ இதுலேயும் நமக்கு லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நூல் கோர்க்கிறது. மற்றும் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி நூல் சுற்றுறது, பாபியில் நூல் சுற்றுறது இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு தான் நூல் சுற்றணும் பார்த்தீங்களா. இதில் போட்டு அழகாக நூல் ஒரு 2 செகண்டில் நூல் ஒரு பாபினில் சூப்பராக நம்ம சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான மிஷினு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எத்தனை டிசைன் இருக்குது பாருங்கள். இதில் ஓவர்லாக் பண்ணிக்கலாம். ஏதாவது எம்ப்ராய்டிங் சேலை முந்தியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போடணும்னு நம்ம போட்டுக்கலாம். இது நமக்கு கஷ்டமே கிடையாது. இந்த 2 சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கரெக்டாக இதை பார்த்து நம்ம இந்த சுவிட்சை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணும் வச்சு நம்ம தைக்கும் பொழுது இந்த டிசைன் அவ்வளவு அழகாக விழுது பார்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஓவர்லாக் நம்ம இதிலே போட்டலாம். ஓவர்லாக் மிஷின் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. கலராக இந்த நம்ம நூல் என்ன கலர் வேணுமோ ப்ளவுஸ் கலருக்கு நூலை போட்டு ஓவர்லாக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இந்த மிஷினில் நிறைய நமக்கு நன்மைகள் இருக்குது. மேலும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதை கலட்டி எடுத்துக்கலாம். அப்படி கலட்டிக்கிட்டு இந்த நம்ம பாபின் கேஸ்லாம் போடுறது இந்த கவர் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மூடியை கலட்டிட்டு அதாவது இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம பாபின் கேஸு மாட்டிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம சாதாரண மிஷினில் போடுவோம்ல அதே மாதிரி தான். இதில் ஊசி கோர்க்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுதோம். அப்படிங்கும்போது இதிலே நம்ம ஊசி கோர்க்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இந்த மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது லைட் அப்படி இழுத்துக்கிட்டு அந்த நூல் வேணால் நான் கோர்த்து காட்டுதேன். இப்படி இழுத்துக்கிட்டு நூலை அப்படியே இதில் சுற்றி ஒரு டக்குன்னு இதை மேலே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அழகாக நூல் உள்ளே போயிடுது ஊசிக்குள்ளே. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நூல் கோர்க்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டாம், நம்மளே கோர்க்க வேண்டாம். அந்த மிஷின்லேயே அதற்குரிய ஒரு அழகான ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு 3 வருஷமாக இதை தான் வச்சு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் தைப்பேன், பெரிய மிஷினும் வச்சுருக்கேன் நான். அந்த மிஷின் கூட உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஏற்கனவே. அதில் 2 மிஷினுமே தைப்பேன் நான். அந்த பெரிய மிஷினை விட எனக்கு இந்த மிஷின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான மிஷினாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி வாங்குங்க. நான் நூல் மட்டும் உங்கள்கிட்ட கோர்த்து காட்டியிருந்தேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நூல் கோர்க்கும் போது. இப்போ இந்த கலட்டி வச்சுருக்கோம்னா இந்த மூடியை மாட்டிக்கிடும். சரியா, இதை நம்ம கலட்டி வச்சுக்கிட்டே நம்ம தையல் தைக்க முடியாது, அது கஷ்டமாக இருக்கும். இதை கட்டாயம் இந்த மூடியை போட்டுக்கிடணும். இப்போ போட்டு நூல் மட்டும் உங்கள்கிட்ட கோர்த்து காட்ட போகிறேன். நூல் போடுறது இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் இந்த ஒரு கிளிப் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி மாட்டிக்கணும். மாட்டி இந்த கேப் இந்த பார்த்தீங்களா, இதில் கேப் இருக்குது பாருங்கள், அது வழியாக இந்த நூலை இப்படி கீழே அப்படி கொண்டு வந்து திரும்ப என்ன செய்யணும், இன்னொரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே கொண்டு வரணும். கஷ்டமாகவே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த கேப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் நூலை. கொண்டு வந்து இப்போது இதே மாதிரி இதில் ஒரு கிளிப் இருக்கும் பாருங்கள், அது உள்ளே போயிட்டு இந்த சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த சைடில் நம்ம சாதாரண மிஷினில் வீல் இருக்கும்ல, அதுமாதிரி இதில் ஒரு வீல் இருக்குது பாருங்களேன். இந்த வீலை நம்ம இப்படி சுற்றும் பொழுது அந்த கிளிப் மேலே வந்துட்டு பாருங்கள், இந்த உள்ளே இருந்துச்சு இப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த கிளிப்புக்கு இந்த நூலை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இந்த பின் வழியாக அப்படி கொண்டு போய் அப்படியே இந்த கிளிப்பில் மாட்டிக்கிடணும். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பில் நூல் எவ்வளோ அழகாக மாட்டிட்டு பாருங்கள். மாட்டி திரும்பியும் அதே கேப் வழியாக கீழே கொண்டு வரணும்.
கீழே கொண்டு வந்து கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு கிளிப் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த நூலை இப்படி மாட்டிக்கணும். அதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஊசியில் தான் கோர்க்க போகிறோம். ஊசியில் கோர்க்கும் போது இந்த நண்டு காலை கீழே வச்சுக்கணும். கீழே இருக்கிற மாதிரி நண்டு காலை வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்த பிற்பாடு இது எதுக்குன்னா நம்ம ஊசி கோர்க்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு பார்ட்ஸ் தான் இதுவும். பார்த்தீங்களா, இது அப்படியே கீழே இழுத்தோம்னா வந்துடும். அழகாக கீழே அந்த ஊசி பக்கத்தில் கொண்டு வந்துடணும். ஊசி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இந்த கிளிப் இந்த நூலை எப்படி நான் கொண்டு வரேன் பாருங்களேன். இந்த இதில் ஒரு கொக்கி மாதிரி இருக்குது பாருங்களேன். கொக்கின்னு சொல்ல முடியாது, இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, தெரியும் நினைக்க உங்களுக்கு, தெரியுதா? அந்த இடத்துல இப்போ நான் மாட்டி காட்டுறேன். கரெக்டாக அந்த விரலை வச்சுக்கிட்டு அதை உள்ளே விடணும். உள்ளே விட்டு கரெக்டாக அந்த ஊசியில் இந்த நம்ம நூல் கோர்ப்போம்னா அந்த இடத்துல கொண்டு இந்த இதை வச்சுக்கிட்டு கரெக்டாக என்ன செய்யணும்னா இதில் 1ல் மாட்டிக்கிட்டோம், 2வதுல மாட்ட போகிறேன். இப்படி கொண்டு வந்து ஊசியை ஒட்டி வச்சுக்கிடணும். ஒட்டி வச்சுக்கிட்டு இந்த 1ல் மாட்டிட்ட நூலை 2வது இந்த இடத்துல அப்படி கொண்டு வந்து இந்த இதில் கொண்டு இப்படி மாட்டி நம்ம இதை மேலே தள்ளி விட்டுறணும். மேலே தள்ளிட்டோம் பாருங்க. இப்போ ஊசியில் நூல் கோர்த்தாச்சு. ஆனால் கரெக்டாக எடுக்கணும். படக்குன்னு நூலை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. கரெக்டாக எடுக்கணும். இந்த பின் வழியாக நம்ம நூல் எடுக்கணும். பின்னால் இந்த இப்போ தெரியுதா உங்களுக்கு, பின் வழியாக அந்த கோர்த்த நூலை நம்ம அப்படியே மெதுவாக பிடிச்சி எடுத்துடணும், வெளியே விட்டுறணும். டக்குன்னு எடுத்தோம்னா உருவிட்டு வந்துடும். இப்போ அழகாக மாட்டிட்டோம் பாருங்கள், நீட்டாக நூல் கோர்த்துட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி பாருங்கள். நான்லாம் நூல் கோர்க்க ரொம்ப கஷ்டப்படுவேன். மற்ற மிஷினில் நூல் கோர்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மிஷினில் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு 1 செகண்டுக்குள்ளே அழகாக இப்படி எனக்கு பழகிட்டேன்னா அதனால் ரொம்ப ஈஸியாக கோர்த்துருவேன். இதில் நூல் எவ்வளோ அழகாக மாட்டிக்கிட்டு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, அழகாக கோர்த்தாச்சு. அதனால் இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே வாங்கி பயன்பெறுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷினை கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் வாங்கும் போது இதனுடைய ரேட் வந்து 13,500 வாங்கினேன். கட்டாயம் வாங்குங்க. வாங்கி நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த மிஷின் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் இந்த மிஷின் பிடிக்கும். இதை வாங்கி நீங்கள் நிறைய சட்டை தைச்சி ரொம்ப பயன்பெறணும்னு நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.